பொங்கல் தொகுப்பு ரூ. 72 அறிவிச்சார் நாராயணசாமி. அந்த ரூ. 72 அவரால் கொடுக்க முடியல. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் புதுவையில் வரல. 15,000 20,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கின்ற ஒரு வளர்ச்சியடைந்த மாநிலமாக புதுச்சேரி மாறும். தவிக தலைவர் விஜய் உங்களுடைய கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்குங்களா? கருத்தை சொல்லலாமே தவிர போலி மருந்து விவகாரத்தில் உங்களுடைய இன்வால்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் புதுவை சட்டப்பேரவை சபாநாயகர் திரு செல்வம் அவர்கள். அவரோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். பல்வேறு சர்ச்சைகள் ஏற்பட்டிருக்கு கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில். உங்கள் மீதான ஒரு குற்றச்சாட்டு தெரிவிச்சிருக்காங்க. போலி மருந்து விவகாரத்தில் உங்களுடைய இன்வால்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதில் சர்ச்சைக்குரிய நபராக இருக்கக்கூடிய நபரோட நீங்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களை நேரில் சந்திச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய பதில் என்ன சார்? சட்டப்பேரவை அலுவலகம் நீங்கள் என்னுடைய அலுவலகத்துக்கு யார் வந்தாலும் தெரியும். இங்கே எந்த அனுமதியும் கிடையாது. சட்டப்பேரவைத் தலைவர் சந்திப்பதற்கான எந்த அனுமதியும் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. அவர்கள் என்னுடைய தொகுதியில் ஐஐடி ஸ்டூடெண்ட் 3 மாணவர்களை அழைச்சிட்டு வந்தாங்க. ஒரு புதிய தொழிற்சாலை அமைக்க போகிறோம், அதுக்கு 100 கோடி ரூபா ப்ராஜெக்ட் லோன் வேணும்னாங்க. அந்த ப்ராஜெக்ட் லோன் வாங்குறதுக்காக மட்டும்தான் நான் அவங்களை அழைச்சி போனேன். நான் வெளிப்படையாகவே இதை சொல்லியிருக்கேன். இப்போ என்னுடைய பேட்டியிலே சொல்லியிருக்கேன், எந்த விசாரணைக்கும் நான் தயார். ஏன்னா என் மேலே எந்த தப்பும் இல்லை. அது மாதிரி தவறான ஒரு நபரை அழைச்சி கொண்டு போக வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. தவறு எதுவும் செய்யாத பட்சத்தில் எதிர்க்கட்சிகள் வேண்டும் என்று ஒரு 5 ஆண்டு காலம் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் மிக சிறப்பாக இந்த சட்டப்பேரவை நடத்தியிருக்கேன். செம்மையாக கொண்டு போயிருக்கேன். கொண்டுபோது எதுவும் இப்போ அவங்களால எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிக்காதால இப்போ அது அந்த வழக்கு சிபிஐக்கு விசாரணைக்கு போயிருக்குது. இப்போ சிபிஐ விசாரிக்கும் போது அதனுடைய பல உண்மைகள் தெரிய வரும். அப்போ வரும்போது நான் நிரபராதி என்பது வெட்ட வெளிச்சமாகும். எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் உடைய முன்னாள் முதல்வர் திரு நாராயணசாமி அவர்கள் உங்கள் மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகளை தெரிவிக்கிறாரு. நீங்கள் சொத்து குவிப்பில் ஈடுபட்டிருக்கீங்க, இந்த ஆட்சி காலகட்டத்தில் நீங்கள் நிறைய முறைகேடுகளை செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு சார். ஒரே ஒரு சொத்து என்னுடைய பிராமண வாக்குமூலத்தில் நான் தாக்கல் பண்ணியிருக்கேன். இந்த 5 ஆண்டு ஆட்சி காலத்தில் நான் சொத்தை விற்றுருவேன் தவிர ஒரே ஒரு சொத்து வாங்கினதா எந்த ரெக்கார்டும் இருக்காது. அப்படி எதாவது இருந்ததுன்னா அதற்கான வினைகளை ரெண்டாவது யார்கிட்ட வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். என்னுடைய ஆதாரங்களை நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு முன்பு என்ன சொத்து இருந்தது, இன்றைக்கி என்கிட்ட என்ன இருக்குது, பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இன்றைக்கி வெளிப்படையாக நான் எல்லாத்தையும் வெள்ளரிக்காக வெளியிட தயார். நாராயணசாமி அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அவர் பாராளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது மத்திய அமைச்சராகவோ அல்லது முதலமைச்சராக ஆவதற்கு முன்பாக அவருடைய சொத்து வரணும் ஊருக்கே தெரியும். என்னுடைய சொத்து வரணும் ஊருக்கும் தெரியும். அவர் இன்றைக்கி உலகம் பூரா சொத்து வச்சுருக்காரு. அது மாதிரி ஒரே ஒரு சொத்து எங்கே நான் வாங்கினதா நிரூபிச்சிட்டேன்னா நான் இன்றைக்கே என்னுடைய பதவி ராஜினாமா, அவர் அரசியலை விட்டு விலக தயாரா, நான் விலக தயார்னு பலமுறை பேட்டியிலே சொல்லியிருக்கேன். இப்போவும் அதை மேற்கோள் காட்டி சொல்கிறேன். இந்த அரசு பதிவேற்ற நாள் முதல் என்னுடைய பெயரிலும் எனது மனைவி பெயரிலும் எங்கேயாவது நான் சொத்து எதாவது வாங்கியிருந்து இல்லை ஏதாவது முறைகேடு பண்ணியிருந்து எதாவது நிரூபிச்சிட்டான்னா இந்த அரசியலை விட்டே நான் விலகத்துக்கு தயாராக இருக்கேன். அவர் தயாராக அவருடைய சொத்து கணக்கில் நான் வெளியிட தயார், அவர் என்னுடைய சொத்து கணக்கை வெளியிட தயார்னா 2 பேரும் இதே எஸ்எஸ் மீடியா சேனல்லே விவாதத்துக்கு நான் தயார், அவர் தயாரானு கேட்டுருக்கேன். சார், இந்த 5 ஆண்டு ஆட்சி காலகட்டத்தில் உங்களுடைய செயல்பாடு எப்படி இருந்திருக்கு? ஏன்னா சபாநாயகர் பதவி ஒரு முக்கியமான பதவியாக பார்க்கப்படுது. நீங்கள் பாஜகவுக்கு வந்த பிறகு தான் உங்களுக்கு இந்த பதவி உயர்வு கிடைச்சிது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஏற்கனவே. இந்த 5 ஆண்டு காலகட்டத்தில் எந்த அளவுக்கு செயல்பாடுகள் இருந்திருக்கு? நான் முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு எங்களுடைய தேசிய தலைமையும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் எங்களுடைய அமைப்பு பொதுச்செயலாளர் சந்தோஷ் அவர்களும் எங்களுடைய புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா அவர்களும் நீங்கள் இந்த ஆட்சியை நல்ல முறையில் கொண்டு போகணுன்னா நீங்கள் சபாநாயகராக பொறுப்பேற்றுக்குன்னு சொன்னாங்க. எனக்கு அமைச்சர் பதவி தான் முதல்ல கொடுக்குறேன்னாங்க. அப்போது நான் அமைச்சர் பதவி கேட்கின்ற போது அவங்க சொன்னாங்க, இல்லை அரசை செம்மைப்படுத்தி கொண்டு போகணுன்னா அதற்கு நீங்கள் தான் பொருத்தமானவராக இருப்பீங்க. ரெண்டாவது பாரதிய ஜனதா கட்சியுடைய நம்பிக்கைக்குரிய நபராக நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, அதனால் இந்த ஆட்சியை பாதுகாக்கின்ற பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது, அதனால் நீங்கள் சபாநாயகராக பதவி ஏற்றுக்குன்னு சொன்னாங்க. அமித்ஷா அவர்களுடைய கட்டளையும் எங்களுடைய சந்தோஷ்ஜி அவர்களும்
சுலானா அவர்கள் கூறுறதுனால இந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கினேன். அதுக்கு மேலே முதலமைச்சர் ரங்கசாமி வந்து சபாநாயகர் தேர்தலில் என்னை தாண்டி வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு ஒரு வேண்டுகோளையும் எங்களுடைய கட்சி மேலிடத்தில் வச்சதன் காரணமாக முதலமைச்சருடைய வேண்டுகோளை ஏற்று இந்த பொறுப்பை ஏற்றுக்கினேன். எப்பொழுதுமே ஆளுங்கட்சியில் இருக்கின்ற அந்த கட்சியை சார்ந்தது தான் சட்டப்பேரவை தலைவராக இருப்பாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது அவங்க முதலமைச்சரோடு இணக்கமாக இருக்கிறனால தான் அவங்க பொதுவாக வெளியே வர மாட்டாங்க. இன்றைக்கு இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியிலே நான் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவராகவும் முதலமைச்சர் வந்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கின்ற காரணத்தினால் புதுச்சேரி மாநிலத்துக்கு தேவையான நிதிகளை பெற்றுக் கொடுப்பதிலும் திட்டங்களை கொண்டு வருவதிலும் அவளுக்கு எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற காரணத்தினால் ரொம்ப நெருக்கமாக இருந்தேன். அந்த நெருக்கம் இருக்கின்ற காரணத்தால் பல்வேறு திட்டங்கள் புதுவைக்கு வர்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தேன். அதனால் ஒரு நல்ல சட்டப்பேரவை 5 ஆண்டு காலம் நடத்திய மகிழ்ச்சியோடு இன்றைக்கு இந்த அமர்வை நீடித்து கொண்டு இருக்கின்றேன். சார், சட்டப்பேரவையில் தொடர்ச்சியாக வந்து அமளிலாம் ஏற்பட்டிருக்கு. சட்டப்பேரவை நடக்கிறதுக்கு விடாமல் எதிர்க்கட்சிகள்லாம் முடக்க பார்த்துருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் வந்து சட்டப்பேரவையை எந்த அளவுக்கு ஒரு முன்னெடுப்போட எடுத்திருக்கீங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த கேள்வியே தவறானது. புதுச்சேரி வரலாற்றில் இந்த 2021 முதல் 26 ஆண்டு வரை நடைபெற்ற சட்டமன்ற நிகழ்வுகளை எடுத்து பார்த்திங்கன்னா சட்டமன்ற வரலாற்றிலே அதிகப்படியான கேள்விகளுக்கு பதிலளித்து இந்த சட்டப்பேரவை தான். அதே போன்று அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான வாய்ப்பை வழங்கியதும் இந்த சட்டப்பேரவை தான். எந்த கேள்விக்கும் இடையூறு இல்லாமல் சட்டப்பேரவை நடைபெற்றதும் இந்த அதிக நாட்கள் சட்டப்பேரவை நடைபெற்றதும் இந்த காலகட்டத்தில் தான். ஒரு சில தவிர்க்க முடியாத சம்பவங்கள் நடந்தது. தமிழகத்தை போன்றோ அல்லது மற்ற மாநிலங்களை போன்றோ வெளிநடப்பு கூட புதுச்சேரியில் அதிகபட்சம் அந்த 5 ஆண்டுகளில் 5 முறை 6 முறைக்கு மேலே வெளிநடப்பே கிடையாது. ஆக ஒரு நல்ல சட்டப்பேரவையாக ஜனநாயக மரபுகளை காக்கின்ற சட்டப்பேரவையாக 5 ஆண்டுகளில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வாய்ப்பு வழங்கி செம்மையாக நடைபெற்ற ஒரு சட்டப்பேரவையாக இன்றைக்கு பாரத பிரதமர் பாராட்டப்பட்ட சட்டமன்றமாக நாங்கள் விலகி கொண்டு வருகின்றோம். நீங்கள் சொல்லதெல்லாம் உண்மைக்கு புறம்பான செய்திகள். சார், இப்போ அதுக்கு எதாவது ஆதாரம் தான் கொடுங்க, நான் பதில் சொல்கிறேன். சார், இப்போ திமுகவும் பாஜகவுமான ஒரு அந்த எதிர்நிலை இருக்கு இல்லையா? திமுக வந்து தொடர்ச்சியாக வந்து தமிழகத்தில் பாஜகவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியோட அவங்க வந்து பாஜகவுக்கு தொடர்ச்சியாக எதிர்ப்புகளை தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. வர இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய உங்களுடைய பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி எந்த அளவுக்கு ஸ்திரமாக இருக்குது சார்? மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுச்சேரிக்கு வந்தபோது பெஸ்ட் புதுச்சேரி என்ற ஒரு நிலையை அறிவித்தார். அதன் தொடர்ச்சியாக அதன் தலைவராக மாண்புமிகு முதல்வர் என்ஆர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு புதுச்சேரி மாநில வரலாற்றில் கடந்த 5 ஆண்டுகள் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் போன்று யாருடைய ஆட்சி காலத்திலும் நிறைவேற்றப்படவில்லை. எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்த பெஸ்ட் புதுச்சேரியை உருவாக்கான முயற்சியில் ஈடுபட்டு இன்றைக்கு மக்களுக்கான அத்தனை நலத்திட்டங்களும் நீங்கள் எந்த நலத்திட்டமாக எடுத்துக்கொண்டாலும் சரி அது மக்களுக்கான திட்டங்களை கொண்டு செல்வதிலே முதன்மை மாநிலமாக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசானது மக்களுக்கான அரசாக இந்த 5 ஆண்டுகளில் சிறப்பான முறையில் விளங்கி கொண்டு வருகிறது. அப்படியே நீங்கள் கேட்டிங்கன்னா பட்டியலிட்டு சொல்லணும். நான் ஒவ்வொரு திட்டமாக பெண் குழந்தைகளுக்கு பிறந்த அன்றே 50,000 ரூபா வைப்பு நிதி, பென்ஷன் முத கையெழுத்து போட்டார். முதலமைச்சராக மக்கள் முதல்வர் என்ஆர் அவர்கள் பதவியேற்ற உடனே முதல் கையொப்பமே அனைத்து பென்ஷன்தாரர்களுக்கும் விதவை, முதியோர், முதிர்கன்னிகள், விதவைகள் ஆகியோர்களுக்கு 500 ரூபா ஏற்றி வழங்கினார். இப்பொழுது ஆட்சி முடிகின்ற தருவாயில் பொங்கலுக்கு முதல் நாள் இன்னும் ஒரு 500 ரூபா 1500 ரூபா வாங்கியிருந்தாலும் இன்றைக்கி 2500 ரூபா வாங்குறாங்க. 2500 ரூபா வாங்கியிருந்தாலும் 3500 ரூபா வாங்குறாங்க. இப்படி 4000 வரைக்கும் இன்றைக்கி பென்ஷன் வாங்குகின்ற நிலையை உருவாக்கியிருக்காங்க. மீனவ சமுதாய மக்கள் 50 வயதில் பென்ஷன் கொடுக்குறது இந்த அரசில் மட்டும்தான். அது மாதிரி தலித் மக்களுக்கு இந்த ஈமசலங்கள்லேருந்து மீனவ ஈமசலங்கள்லேருந்து எல்லாம் 2 மடங்காக இன்றைக்கி தலித் மக்கள் இருந்தால் 25,000 ரூபா கொடுக்குறோம், மீனவ சமுதாய மக்கள் இருந்தால் 15,000 ரூபா கொடுக்குறோம். அவ்வளோ அடக்கத்திற்காக. அது மாதிரி பார்த்திங்கன்னா வெள்ளை அரிசி சிவப்பு அட்டைதாரர்களுக்கு 20 கிலோ வெள்ளை அரிசி, மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு 10 கிலோ வெள்ளை அரிசி. வேலை வாய்ப்பு நேர்மையான முறையில் 38 ஆண்டுகளுக்கு பிறகு பொதுப்பணித்துறையில் இளநிலை பொறியாளர் நிரப்பப்பட்டிருக்கிறது. மின்துறையில் 18 ஆண்டுகளுக்கு பிறகு இளநிலை பொறியாளர் பதவி நிரப்பப்பட்டிருக்கிறது. காலியாக உள்ள எல்டிசி, யூடிசி, அசிஸ்டன்ட் போன்ற பதவிகள் நிரப்பப்பட்டிருக்கிறது.
காவல்துறையிலே 1000க்கு மேற்பட்ட பதவிகள் நிரப்பப்பட்டிருக்கிறது. கல்வித்துறையிலே 900 பேராசிரியர் பெருமக்கள், தொடக்காசிரியர்கள், இளநிலை ஆசிரியர்கள்லாம் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இப்படி 5000க்கு மேற்பட்ட பதவிகளை நிரப்பிய ஒரு அரசாக, நேர்மையான முறையில் திறமையின் அடிப்படையில், தேர்வின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாக, மக்களுக்கான அரசாக. ஏன்னா அந்த நிதியை பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மத்திய அரசு நாங்கள் என்னெல்லாம் கேட்டோமோ அந்த அத்தனை நிதியும் வாரி வழங்கின ஒரு அரசாக, மக்களுக்கான திட்டங்களை கொண்டு செல்லும் முதன்மை அரசாக மக்கள் முதல்வர் என்ஆர் அவர்களே இது 4ஆம் முறையாக முதலமைச்சராக இருக்கின்றார். 3 முறை செய்யாத அத்தனை சாதனைகளையும் இந்த 5 ஆண்டு காலத்தில் வெற்றிகரமாக செய்து மிக திறமையான ஒரு அரசாக மட்டுமல்ல, மக்களுக்கான அரசாக இதை கொண்டு சென்று இன்றைக்கு மக்களிடத்திலே எதிரே இருக்கின்ற இந்தி கூட்டணியானது டெபாசிட் எடுக்கின்ற ஒரு நிலைக்கு இன்றைக்கு இந்த கூட்டணியை உருவாக்கிய பெருமை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் மக்கள் முதல்வர் அண்ணன் என்ஆர் அவர்களுக்கும் இணைந்து உருவாக்கிய இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும். வருகின்ற தேர்தலிலே 24 இடங்களுக்கு மேல் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வெற்றி பெறும். இதில் எந்தவித கருத்து மோதலும் இல்லை, எவ்வித வேறுபாடும் இல்லை. மக்களுடைய மனநிலையை இன்றைக்கு ஆராய்ந்து அனைத்து பத்திரிகை துறைகளும் தொலைக்காட்சியும் இன்றைக்கு அதற்கான பணியினை எங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். சார், வேலை வாய்ப்பை பற்றி சொன்னீங்க. இப்போ தனியார் வேலை வாய்ப்புகள், இப்போ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் புதுவையில் வரல, தனியார் நிறுவனங்கள் வர்றதுக்கு வந்து சுணக்கம் இருக்குங்க அப்படின்னு சொல்லப்படுது. தொழில் ஏற்பாடுகள் எதுவுமே செய்யலை, இந்த அரசு செய்யலை அப்படின்றது தான் ஒரு குற்றச்சாட்டாகவே இருக்குது சார். 2016 முதல் 21 வரை 750 ஏக்கரை கையகப்படுத்துகிறாங்க. அந்த கையகப்படுத்த நிலத்தை மத்திய அரசிடம் கொண்டு சென்று ஒப்படைத்து விட்டனர். அங்கே ஒப்படைத்த பின்பு அந்த நிலங்களை கைப்பற்ற முடியாமல் இருந்தது. காரைக்காலில் பேரளம் பகுதியில் அதுபோன்ற அரசு நிலங்களை கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் அத்தனையும் மத்திய அரசுடைய அனுமதிக்காக காத்திருந்தது. 2021 தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பொறுப்பேற்ற பிறகு அத்தனை இடங்களையும் மீண்டும் மாநில அரசுடைய உரிமையை பெற்று இன்றைக்கு சேதராப்பட்டில் இருக்கிற 750 ஏக்கர் நிலமும் காரைக்கால் பேரளத்தில் உள்ள அத்தனை இடங்களும் புதிய தொழில் ஐஐடி மற்றும் ஜிப்மர் புதிய டிரான்ஸ்லேஷன் மருத்துவமனை போன்ற புதிய அறிவியல் பூர்வமான தொழிற்சாலை கொண்டு வருவதற்கான பணிகளை ஆரம்பிப்பதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விரைவில் அத்தனை தொழிற்சாலை தொடர்வதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம். சார், இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே வந்து வேலைவாய்ப்பு தேடி பல்வேறு மாநிலங்களுக்கு போகிறாங்க, சென்னை போன்ற பெங்களூர் போன்ற நகரங்களுக்கு தான் போகிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்குது. புதுவையில் அந்த மாதிரியான ஐடி செக்டர் ஜாப்ஸை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணல அப்படின்றது தான் தொடர்ச்சியாகவே எல்லாரும். இப்போ அதுக்கு தான் சொன்னேன். இப்போ 750 ஏக்கர் வந்து ஐடி இண்டஸ்ட்ரிக்கும் ஐஐடியும் கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு கேம்ப் வச்சோம். இந்தியாவில் இருக்கிற தலை சிறந்த கம்பெனிகளை கொண்டு நம்முடைய தொழில்துறையோடு இணைந்து லாஸ்பேட்டை பாலிடெக்னிக்கில் அந்த பயிற்சியை நடத்தினோம். ஏறத்தாழ 1500 இளைஞர்கள் தேர்வு செய்யப்பட்டு அதிகப்படியான வேலைவாய்ப்பை பெறுகின்ற மாநிலமாக அவங்களே தேர்ந்தெடுத்து இப்போ அந்த மாணவர்கள்லாம் வெளியில் போகிறாங்க. ஆனால் இந்த ஃபேக்ட்ரி போய்க்கிறாங்க. அந்த 750 ஏக்கரில் புதிய தொழிற்சாலைகள் வருகின்ற பொழுது இன்னும் 15,000 20,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கின்ற ஒரு வளர்ச்சியடைந்த மாநிலமாக புதுச்சேரி மாறும். அதற்கான பணியினை இப்போ துவக்கியிருக்கிறோம். வர இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் உங்களுடைய திட்டம் என்ன? எந்த தொகுதியில் போட்டியிட போகிறீங்க? எங்களுடைய தேசிய தலைமை எங்கே சொல்கிறாங்களோ அங்கே தான் போட்டிடுவேன். மணவெளி தொகுதியில் என்னுடைய தொகுதியில் நான் வந்து ஏறத்தாழ ஒரு 450 கோடிக்கு மேலே புதிய திட்டங்களை, ஏன்னா கடந்த 10 ஆண்டுகளாக ஒதுக்கப்பட்ட தொகுதியாக இருந்தது. இதற்கு முன்பு சட்டமன்ற புருஷோத்தம் அம்மன் அவர்களுக்கு முதல்வரை ஏற்று பணி செய்த காரணத்தால் அந்த தொகுதியில் ஒன்றும் வேலை நடக்கலை. கடந்த சட்டமன்ற உறுப்பினர் ஆர்கே அனந்தராமனாக இருந்தபோது முழுவதுமாக தொகுதி புறக்கணிக்கப்பட்டு எந்த ஒரு வேலையில் அடிப்படை ஒரு தெருவில் கூட ஒரு ரோடு இல்லாமல் இருந்தது, குடிநீர் வசதி இல்லாமல் இருந்தது, மின்சார வசதி இல்லாமல் இருந்தது. அத்தனை நிலைகளை மாற்றி இன்றைக்கி ஏறத்தாழ 460 கோடி ரூபாய்க்கு என்னுடைய தொகுதியில் புதிதாக தார் சாலை அமைத்து கொடுத்துள்ளோம். கிட்டத்தட்ட ஒரு 20 போர் போட்டு புதியதாக குடிநீர் வழங்கியுள்ளோம். மேலும் கிட்டத்தட்ட ஒரு 20 கோடிக்கு மின்துறையின் மூலம் ஆண்டிய மத்திய அரசு நிதியுதவியோடு அனைத்து மின்கம்பங்களும் மாற்றப்பட்டிருக்கிறது. அதே போன்று டிரான்ஸ்ஃபார்மர்கள் புதிய டிரான்ஸ்ஃபார்மர்கள் ஏறத்தாழ 60 டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருக்கிறோம். அதற்கு மேலும் ஒருபடியாக கடந்த மாதம் 92 கோடியில் புதிய துணை மின் நிலையம் அரியாங்குப்பம் மற்றும் என்னுடைய தொகுதியை சேர்த்து ஒரு புதிய துணை மின் நிலையம் அமைப்புக்கான பூமி பூஜை போட்டிருக்கோம். ஃபிஷ் லேண்டிங் சென்டர், மீனவர்களுக்கான ஃபிஷ் லேண்டிங் சென்டர் ஒரு 20 கோடியில் அமைச்சு கொடுத்துருக்கோம். அதே போன்று பெட்ரோல் பங்கு, மீனவர்களுக்கான பெட்ரோல் பங்கு அமைச்சு கொடுத்துருக்கோம்.
அனைத்து பள்ளிகளும் ஏறத்தாழ ஒரு 40 கோடியில் அனைத்து பள்ளிகளும் புனரமைக்கப்பட்டு புதிய பள்ளி வளாகம் மாற்றப்பட்டிருக்குது. எங்களுடைய ராஜீவ்காந்தி அரசு கலைக்கல்லூரியில் ஏறத்தாழ 200 பசங்க, நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகும்போது 200 மாணவர்கள் தான் படித்தாங்க. இன்றைக்கி 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கின்ற ஒரு கல்லூரியாக மாற்றி, அந்த கல்லூரிக்கு ஒரு இண்டோர் ஸ்டேடியம் 25 கோடியில் நம்ம ஏர்போர்ட்டு சிஎஸ்ஆர் ஃபண்டில் கட்டி கொடுத்துருக்கேன். அதோடு மட்டுமல்ல, அந்த கல்லூரியை முழுமையாக புனரமைப்பு 10 கோடியில் ஒரு கல்லூரி அமைச்சு கொடுத்துருக்கேன். முதன் முறையாக எங்களுடைய மணவெளி தொகுதியில் இருக்கின்ற 3 மேல்நிலைப் பள்ளிகளிலே 100% விழுக்காடை கொடுக்கின்ற பள்ளியாக அந்த பள்ளியை மாற்றியிருக்கோம். அத்தனை மாணவர்களுக்கும் 100% விழுக்காடு கொடுத்த மாணவர்களுக்கு ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அவருடைய கல்வியிலே வளர்ச்சி பெற வேண்டும் அப்படி என்பதற்காக ஒவ்வொரு மாணவர்களும் வெற்றி பெற்ற அத்தனை மாணவர்களுக்கும் 10,000 வீதம் அவர்களுக்கு ஒரு அன்பளிப்பை வழங்கியிருக்கிறேன். இதெல்லாம் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் காலத்திலே சாதனைகளாக சொல்கின்றேன். ஏறத்தாழ 3740 பேருக்கு விதவை மற்றும் முதியோர் பென்ஷன் கொடுத்துருக்குறேன். வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா புதுச்சேரி மாநிலத்தில் 5000 பேருக்கு மேலே வேலை கொடுத்துருக்கோம். அதில் 376 பேர் என்னுடைய தொகுதியிலே இளநிலை பொறியாளர்கள், மின்துறை பொறியாளர்கள், இப்போ எஸ்ஐ 9 பேர் கொடுத்துருக்கோம். கான்ஸ்டபிள் பார்த்திங்கன்னா ஒரு 26 பேர் கொடுத்துருக்கோம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெல்பர் இபியில் பார்த்திங்கன்னா அதில் ஒரு 15 பேர் கொடுத்துருக்கோம். காவலர்கள் ஒரு 90 பேர் கொடுத்துருக்கோம். இப்படி வரிசையாக ஒரு 300க்கு மேற்பட்ட அரசு பணியிடங்கள் என்னுடைய தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட, இவை அனைத்தும் நேர்மையான முறையில் தேர்வின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அத்தனை ரோடுகளும் உள்ளது. எங்கள் தொகுதியில் அடிக்கடி பார்த்தீங்கன்னா அந்த லெனோவா கம்பெனி ஏற்ற மாதிரி டெய்லி ஒரு ஆக்சிடென்ட் 2 பேர் உயிர் போகும். நான் பொறுப்பேற்றவுடன் முதலாக அரியாங்குப்பத்துலேருந்து கன்னிக்கோயில் வரைக்கும் சென்ட்ரல் மீடியன் போட்டிருக்கேன். சென்ட்ரல் மீடியன் போட்டதாக விபத்து என்கிற ஒரே ஒரு மிகப்பெரிய அளவில் எந்த விபத்து இதுவரை நடைபெறல. எனக்கு தெரிஞ்சு இந்த 5 ஆண்டு காலத்தில் அந்த சென்ட்ரல் மீடியன் போட்டதோட இது வரைக்கும் விபத்தே இல்லாத ஒரு தொகுதியாக மாற்றி அமைத்து கொடுத்துருந்தேன். இந்த மிக பெருமழை பெய்த காலத்தில் ஒரே நாளில் ஒரு மிகப்பெரிய தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு பாலத்தை அமைச்சு கொடுத்துருக்கேன். எப்படி நான் வரிசையிட்டு சொல்லிக்கினே போகலாம். அதுபோன்று மக்களுக்கான அத்தனை திட்டங்கள் இன்றைக்கி பார்த்தா குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் ஏறத்தாழ ஒரு 200 பேருக்கு குடிசை மாற்று வாரிய வீடுகள் கட்டி கொடுக்குறதுக்கு பணம் வாங்கியிருக்கோம். ஆதிராவ நலத்துறையின் மூலம் வீடு கட்டுவதற்கு 7 லட்சம் மானியம் கொடுத்துருக்கோம். முதல் முறையாக புதுச்சேரி மாநிலத்தில் இந்தியாவிலே எங்கும் இல்லாத அளவிற்கு பட்டியலின மக்களுக்கு 800 சதுரடியில் டிஎன் பாளையம் கிராமத்தை சேர்ந்ததுக்கு 236 பேருக்கு பட்டா கொடுத்துருக்கேன். 6/3/2026 அன்று 107 பேருக்கு நேற்று பட்டியலின மக்களுக்கு 800 சதுரடியில் பட்டா கொடுத்துருக்கேன். இன்னும் ஒரு 400 பேருக்கு அதை இதர ஜாதியினருக்கு பட்டா வழங்குகிற நிகழ்வு ரெடி பண்ணி கொடுத்துருந்துருக்கேன். இப்படி என்னுடைய சாதனைகளை அடிக்கொண்டே போகலாம். இன்றைக்கு 2வது என் தொகுதியில் கட்ட பஞ்சாயத்து கிடையாது. மெயினாக மக்கள் விரும்புகின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். அதை நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா களத்தில் உங்களுக்கு தெரியும். நீங்கள் கள ஆய்வின் போது அதை நேராக பார்த்துக்கலாம். அதே போன்று இந்த தடவை முதலிடத்தில் பெறுவதற்கான வாய்ப்பை எனக்கு என்னுடைய தொகுதி மக்கள் வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. சார், புதுவையில் மது கொள்கை தான் அதிகமாக பேசப்படுது. மது அரசு கொள்கையை எடுத்து பல்வேறு ரெஸ்டோ பார்களை திறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் மது இல்லாத ஒரு ரெவன்யூவை அரசு எப்படி கிரியேட் பண்ண முடியும்? மக்கள் விரும்பினா அது சாத்தியம். ஆனால் மக்கள் விரும்பலையே. நம்ம பிரெஞ்சு இந்திய ஆதிக்கத்தோடு இருக்கின்ற காரணத்தால் மது இல்லாத மாநிலமாக இதை கொண்டு செல்வது கடினமான ஒன்று. மக்கள் விரும்பினா அதை கொண்டு வருவதற்கான சாத்தியத்தை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு எடுக்கும். மக்கள் விரும்பினாங்களாம். சார், தொடர்ச்சியாக ரெஸ்டோ பார்கள் நிறைய திறக்கப்படுது. அரசு இதை முன்னெடுக்கிறாங்க அப்படின்றது தான் எல்லாருமே எதிர்க்கட்சிகள் எல்லாமே குற்றச்சாட்டு தெரிவிக்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க சார்? கிட்டத்தட்ட சமீபத்தில் 140 ரெஸ்டோ பார்கள் திறக்கப்பட்டிருந்தது. சட்டத்துக்கு புறம்பாக இந்த அரசு யாருக்கும் ரெஸ்டோ பார் கொடுத்தா எனக்கு தெரியல. அது மாதிரி எதாவது நீங்கள் நிரூபிச்சிங்கன்னா அதை உடனடியாக காலி பண்ணதுக்கான முயற்சி இந்த அரசு எடுக்கும். சார், இப்போ வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் புதிய கட்சிகளை கூட்டணிக்குள்ளே கொண்டு வர வாய்ப்பு இருக்கா? ஏன்னா லட்சிய ஜனநாயக கட்சி இப்போ சமீபத்தில் தொடங்க, எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த தலைவர்கள், தேசிய தலைவர்களும் மக்கள் முதல் அண்ணாலும் என்ஆர் அவர்களும் தேர்ந்தெடுக்க வேண்டிய முடிவு. எங்களுக்கு அதை பற்றிய விவரங்களை நாங்கள் கேட்பதும் கிடையாது. எங்களுக்கான பணிகளை, தொகுதி பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். மக்கள் பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி செய்கின்ற பொழுது எங்களுடைய தேசிய தலைமை என்ன கட்டளை எடுக்கிறதோ அதன்படி நடப்பது தான் எங்கள் வேலை. யார் வந்தாலும் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. எங்களுடைய பயணம் வெற்றி பயணமாக அமையும். மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைவதற்கான வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். அது எளிதாக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசானது புதுச்சேரியிலே மீண்டும் வளரும். சார், எதிர்க்கட்சிகள் ஒரு குற்றச்சாட்டை தெரிவிக்கிறாங்க. நீங்கள் தான் நிழல் முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே நீங்கள் நிழல் முதலமைச்சராக இருக்கீங்களா? நான் முதலமைச்சருக்கு துணையாக இருக்கிறேன். அவ்வளோ நிழல் முதலமைச்சர் வாய்ப்பே இல்லை.
ஏன்னா முதலமைச்சர் நான் தான் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர். முதல்வருக்கு துணை முதல்வர் நேரு முதலமைச்சர்லாம் எதுக்கு? அவர் 4 முறை இந்த புதுச்சேரி மாநில அதிக நாள் நீண்ட நாள் முதலமைச்சராக இருந்த பெருமையை பெற்றவர் மக்கள் முதல்வரான என்ஆர் அவர்கள். அந்த ஆட்சிக்கு உறுதுணையாக இருக்கிற மத்திய அரசோடு நெருக்கமாக இருக்கிற நேரத்தில் அவருக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கும் அவரோடு இருக்கின்ற காலத்தில் என்னுடைய தொகுதிக்கும் சேர்த்து மக்கள் பணி செய்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக அவருக்கு உறுதுணையாக இருக்கிறேனே தவிர அவருக்கு எவ்வித இடைஞ்சல்களோ அல்லது என்னால் அவருக்கு எவ்வித சங்கடமோ ஏற்படுத்த எந்த நாளும் நான் விரும்பியதில்லை. அதை மக்கள் முதல்வர்களும் விரும்ப மாட்டார்கள். சார், கடந்த 40 வருஷமாக நீங்கள் வந்து அரசியலில் இருக்கீங்க. இத்தனை ஆண்டு காலகட்டத்தில் நீங்கள் ஹைஸ் அண்ட் லோஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த 5 ஆண்டு காலகட்டத்தில் நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்க? என்ன பார்த்தேன், நான் சட்டமன்ற உறுப்பினர் அப்போ தான் ஆகியிருக்கேன். என்னுடைய தொகுதி சுதந்திரம் பெற்ற பிறகு ஒரு பெஸ்ட் மொமெண்ட்டாக இல்லை, நான் சுதந்திரம் பெற்ற காலத்தில் என்னுடைய தொகுதி வந்து ரிசர்வ் தொகுதியாக இருந்தது. நான் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இல்லை. 2011 போட்ட சுயேட்சா கட்சி சார்பில் போட்டியிட்டேன். அப்போ கூட்டணி கட்சிக்கு தொகுதி மாறி போச்சு. அப்போ திருப்பி வாபஸ் வாங்கினேன். சென்ற முறை சுயேட்சா போட்டியிட்டு மிகப்பெரிய வாக்குகளை பெற்றதன் விளைவாக தேசிய தலைவர் அமித்ஷா அப்போது தேசிய தலைவராக இருந்தாங்க. அவர் எங்களுடைய சந்தோஷ ஆட்சியின் விளைவாக இப்போ பாரதிய ஜனதா கட்சியில் போய் இணைஞ்ச உடனே எனக்கு மாநில பொதுச்செயலாளர் பொறுப்பு கொடுத்தாங்க. அதில் திறமையாக வேலை செஞ்சதால் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்கான வாய்ப்பை எனக்கு வழங்கினாங்க. மிகப்பெரிய வெற்றி அதை அடைந்ததன் மூலம் எனக்கு சட்டப்பேரவைத் தலைவராக கொடுத்தாங்க. இதுக்கான மக்கள் பணி தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கோம். அந்த பணியில் எனக்கு நான் 40 ஆண்டுகள் நீங்கள் சொன்ன மாதிரி அரசியல் இருந்ததால் எனக்கு ஒன்றும் இதில் பெருசாக ஒன்றும் இப்போ புதிதாக ஒன்றும் தெரியல. திமுகவில் இருந்ததுக்கும் இப்போ நீங்கள் பாஜகவுக்கு வந்ததுக்கு பிறகு இந்த டிரான்சிஷன் இருக்கு இல்லையா? நான் எங்கே இருந்தாலும் உண்மையாக இருப்பேன். எந்த கட்சியில் திராவிட முன்னேற்ற 36 ஆண்டு காலம் இருந்தேன்னா என்னுடைய குரு ஜானகிராமன் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தேன். அவரும் இன்றைக்கி எப்படி என்னுடைய தேசிய தலைவர்கள் அமித்ஷா அவர்களும் சந்தோஷி அவர்களும் சுரானா அவர்களும் என் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அதே போட்டு தான் அன்றைக்கி ஜானகிராமன் அவர்களும் என் மேல் நம்பிக்கை வச்சாங்க. எங்கே போனாலும் என்னை அவங்க கூடவே கூட்டு போனாங்க. அதே போட்டு தான் இன்றைக்கி இந்த 3 பேரும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் எங்களுடைய ஆர்கனைஸ் செக்ரட்டரி சந்தோஷ்ஜி அவர்களும் எங்களுடைய பிரபாரி சுரானா அவர்களும் அவர்கள் என்ன வேலை செய்கிறாங்களோ அதை சரியான நேர்த்தியான முறையில் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் என்ன கட்டளை இடுகிறார்களோ அந்த கட்டளை நிறைவேற்றுகின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினராக சேவகனாக பாரதிய கட்சியினுடைய சேவகனாக ஒரு காரியகர்த்தாக இருக்கின்ற காரணத்தினால் என் மீது ஒரு மிகப்பெரிய விருப்பத்தோடு பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த பதவி என்பது மக்கள் எனக்கு கொடுத்த வரம். இந்த வரத்தை சரியாக செஞ்சுக்கின்னு இருக்கேன். எதை பற்றியும் கவலைப்படலை. நான் எப்போதும் நானாகவே இருந்து கொண்டு இருக்கிற காரணத்தால் மக்களுக்கான பணிகளை செய்யலை. 40 வருஷமாக பண்ணிக்கின்னு இருக்கேன். இந்த பொறுப்பு சேர்த்து வந்தாலும் அதையும் சேர்த்து இப்போ கூடுதலாக பண்ணிக்கின்னு இருக்கேன். அவ்வளோதான் சார். இப்போ சமீபத்தில் வந்து மாணவர்கள் போராட்டம்லாம் வெடிச்சிருந்தது. எதிர்கட்சிகள்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க, அதாவது இந்த மத்திய பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த விவகாரத்தில் வந்து அரசு வந்து சரியான நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கு பிறகு தொடர்ச்சியாகவே எதிர்கட்சிகள்லாம் நிறைய குற்றச்சாட்டுகளை தெரிவிக்கிறாங்க. அரசின் செயல்பாடு இந்த விவகாரத்தில் எப்படி? மத்திய பல்கலைக்கழகம் என்பது மத்திய அரசோடு தொடர்புடைய ஒரு பல்கலைக்கழகம். மாநில அரசு எவ்வித தலையீடு இது வரைக்கும் எங்களுடைய மாநில அரசானது மத்திய ஜிப்மர் நிர்வாகத்திலேயோ அல்லது மத்திய பல்கலைக்கழகத்தில் தலையிட்டது கிடையாது. அந்த நிர்வாகம் என்பது மத்திய அரசோடு தொடர்புடைய ஒரு நிறுவனங்கள். அவங்க மத்திய அரசுக்கிட்ட தான் தொடர்பில் இருக்காங்க. எங்ககிட்ட அவங்க ஏதாவது உதவி கேட்டு வருவாங்க. வேறு இந்த நிர்வாக தலையிலையோ அல்லது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எங்கிட்ட அவங்க நாடது கிடையாது. அப்படி அவங்க தேவைப்படுகின்ற பொழுதுல எங்களுக்கு மேலே தேசிய தலைமையில் ஏதாவது சொன்னாங்கன்னா அவளை உதவி பண்ணோம். அதில் வந்து எங்களுடைய இன்வால்மெண்ட்டோ அல்லது எங்களுடைய ஈடுபாடோ இருப்பதற்கான வாய்ப்புலாம் இல்லை. சார், கடந்த ஆட்சி காலகட்டத்தில் வந்து ஆளுநருக்கும் முதல்வருக்குமான ஒரு முட்டல் போக்கு இருந்தது. அது தொடர்ச்சியாகவே சர்ச்சைகள் வெடிச்சுக்கிட்டே இருந்தது. இந்த ஆட்சி காலகட்டத்தில் முதல்வருக்கும் துணைநிலை ஆளுநருக்குமான உறவு எப்படி இருக்குது? நல்லா சுகமாக தானே இருக்குது. ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படி நடக்கின்ற காலத்தால் மத்திய அரசோடு இணக்கமாக இருக்கின்ற ஒரு அரசு, அவர்கள் விரும்பிய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு. கவர்னருக்கும் முதல்வருக்கும் சிறு கருத்து வேறுபாடு தான் அவை அனைத்தும் வந்து அவளுக்குள்ளாகவே பேசி தீர்த்து கொள்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு இது கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், இந்த அரசு இத்தனை சுதந்திரம் பெற்ற பிறகு இவ்வளவு திட்டங்களை மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றிய ஒரு அரசாகவும் மக்களுடைய பயன்பாட்டிற்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆண்டு காலத்தில் ஒரு 1000 பதவி நிரப்பப்பட்ட என்பது இந்த 5 ஆண்டு காலத்தில் மட்டும்தான். நேர்மையான முறையில் அதான் ரெகுலர் போஸ்ட்டாக எடுத்தது. மற்றபடி கார்பரேஷன் வச்சுருப்பாங்க, அப்போ எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் வந்து பேக்டோர் என்ட்ரின்னு சொன்னாங்க. அதெல்லாம் நிறைய நிறுவனம் சாத்தப்பட்டு விட்டது. ஆனால் மக்களுக்கான அரசாக அடிப்படை திட்டங்களை நிறைவேற்றுவதிலும்
மக்களுடைய நலனை பெரிதும் பாதுகாப்பதிலும் இந்த 5 ஆண்டுகள் செய்த திட்டங்கள் போன்று வேறு எந்த அரசும் செய்யப்பட்டதில்லை. அது எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் தான் அவர்களுக்கும் சேர்த்து தான் இந்த அரசு சரியான முறையில் அவர்களுக்கான விகிதாச்சாரங்களையும் பிரித்து கொடுத்து அவர்களுக்கான திட்டங்களையும் சேர்த்து அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி கொடுத்த ஒரு அரசாக இந்த அரசு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு விலகி கொண்டு வருகிறது. சார், சமீபத்தில் அமித்ஷா அவர்கள் வந்திருந்தார், பிரதமர் மோடி அவர்கள் வந்திருந்தாங்க. அதற்கு பிறகு இப்போ பாஜகவோட செயல்பாடு எந்த அளவுக்கு இருக்குங்க புதுவையில்? இன்றைய தினமும் அவங்களுக்கு நன்றி தெரிவித்து நிர்வாகிகளுக்கு அனைவருக்கும் நன்றி தெரிவித்து ஒரு கூட்டத்தை போட்டு செண்பகா ஹோட்டலில் அவங்களுக்கு நன்றி தெரிவித்து சொன்னோம். 2018ஆம் ஆண்டு பாரத பிரதமர் புதுச்சேரி வருகின்ற பொழுது அன்றைய தினம் காங்கிரஸுக்கு ஆளுகின்ற ஒரு மாநிலமாக இருந்த காரணத்தினால் அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நாங்கள் இதே மைதானத்தில் இப்போது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த இதே மைதானத்தில் தான் அப்போ ஒரு கூட்டம் கொண்டோம். அப்போ ஒரு 7000 பேரை வச்சு தான் அந்த கூட்டம் கொண்டோம். அப்போது அது ஒரு சிறிய கூட்டமாக தான் அமைச்சு கொடுத்தோம். அதே போன்று தான் தேர்தலுக்கு முன்பாக எங்களுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா காரைக்கால் வந்தபொழுது அது ஒரு பெரிய அளவில் ஒரு இம்பேக்டை உருவாக்காத ஒரு கூட்டமாக இருந்தது. ஆனால் இந்த முறை எங்களுடைய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா காரைக்கால் வந்த பொழுது அவரே பிரமிக்கின்ற வகையில், நாங்களே பிரமிக்கின்ற வகையில் காரைக்கால் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டம். அந்த கூட்ட அரங்கு ஒரு 10,000 பேர் தான் கொள்ளும். ஆனால் ஒரு 20,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திரண்டு வந்து அமித்ஷா வரவேற்றது மிகப்பெரிய வெற்றி கூட்டமாக, வெற்றி மாநாடாக மாற்றி காட்டினார்கள். அது எதிர்காலத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வருவதற்கான வாய்ப்பை உருவாக்குகின்ற ஒரு இடமாக காரைக்கால் அமைந்தது. அதே போன்று தான் இங்கே ஒரு 20,000 பேர் தான் வருவாங்க கணக்கிட்டு நாங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுச்சேரி வந்தவர் 1ஆம் தேதி வந்தபோது எதிர்பார்த்தோம். ஆனால் வந்த கூட்டத்தை பார்க்கும்போது 30,000த்துக்கு மேற்பட்ட மக்கள் அங்கே வந்தாங்க. ஒரு 10,000த்துக்கு மேற்பட்ட மக்கள் உள்ளே வர முடியாத வெளியிலே தவிச்சாங்க. ஆக பாரத பிரதமர் அவர்களை எவ்வளோ மக்கள் வந்து நேசிக்கிறாங்க, அவரை இப்போ உலகம் போட்டிருக்கின்ற தலைவராக புதுச்சேரி மக்கள் எப்படி விரும்புகிறாங்க என்பதெல்லாம் கண்கூடாக பார்த்தோம்னாங்க. அவ்வளோ மக்கள் திரளாக வந்து பாரத பிரதமரை வரவேற்றாங்க. இந்த 2 கூட்டங்களுமே எதிர்காலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு புதுச்சேரியில் மலர்வதற்கான வாய்ப்பு இருப்பது என்பதை உறுதி செய்கின்ற ஒரு மாபெரும் பொதுக்கூட்டமாக, மாபெரும் மாநாடாக இது அமைந்தது. அத்தனை மக்களும் இன்றைக்கு பேசப்படுகின்ற ஒரு பொருளாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வருகையும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருடைய வருகையும் புதுச்சேரி மாநிலத்திலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. சார், கடந்த ஆட்சி காலகட்டத்தில் காங்கிரஸ் திமுக கூட்டணி இருந்த அந்த காலகட்டத்தில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கக்கூடிய உங்களுடைய கூட்டணி அரசு மேம்படுத்தியிருக்கீங்க இங்கே புதுவையில். ஒரு 5 ரூபா வெறும் 5 ரூபா பென்ஷன் ஏற்றி கொடுத்ததில்லை. 5 வருஷத்தில் இப்போ 1000 ரூபா ஏற்றி கொடுத்துருக்குறோம். பொங்கல் தொகுப்பு 72 ரூபாய்க்கு அறிவிச்சார் நாராயணசாமி. வெறும் 72 ரூபாய்க்கு பொங்கல் தொகுப்பு கொடுக்க போகிறேன்னார். அந்த 72 ரூபாய் அவரால் கொடுக்க முடியல. எந்த மக்கள் நலத்திட்டம் ஒரே ஒரு ரோடு கூட போடல. அவங்க அம்மா செத்துட்டாங்க. நாராயணசாமி முதல்வராக இருக்கும்போது அவங்க அம்மா, என்னுடைய தொகுதியில் இருக்கிற பூர்ணாம்பு தான் அவர் சொந்த ஊர், அவருடைய அம்மா இறந்துட்டாங்க. அப்போ அந்த பணத்தை எடுத்து போகிறதுக்கான வழி கூட ரொம்ப காலை வச்சா போட முடியாத ரோடு. நான் வந்து தான் அந்த புதிய தார் சாலை அமைச்சு கொடுத்தேன். அப்போ இது போன்று மக்களுக்கான எந்த திட்டங்களும் செயல்படுத்தாத அரசு. அவங்க கவர்மெண்ட் நடத்துகிறாங்க இல்லையா, கவர்னர் மாளிகை முன்னாடி டெய்லி கருப்பு சட்டை போட்டு போராட்டம் நடத்துகிறாங்க. மாதத்தில் ஒரு 20 நாள் கவர்னர் எதிர்த்து போராட்டம், அங்கேயே கொடுத்தனம் பண்ணது, அங்கேயே போய் குடும்பம் பண்ணது, கருப்பு சட்டையை போட்டு அங்கேயே அவங்களுக்கு எல்லாம் முழக்கம் விட்டது, இதை தான் நடத்துனாங்க. இது மாதிரி எவ்வித இடையூறும் இல்லாத ஒரு அரசாக இந்த அரசு செயல்பட்டது. அதன் பலனாக தான் இன்றைக்கி மக்கள் எங்களை மீண்டும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வாய்ப்புக்கு இன்றைக்கி எப்படி எங்களுடைய மத்திய அமைச்சர் அமித்ஷா சொன்னாங்களோ, சென்ற முறை 16, இந்த முறை 24 என்கிற அந்த 24 என்கிற இலக்கை மிக எளிதாக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வெற்றி பெறும். மீண்டும் புதுச்சேரி அரியணையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமரும் என்பதை எவ்வித ஐயப்பாடும் இல்லை. சார், அண்மையில் தவைக்க தலைவர் விஜயோட கூட்டம் வந்து புதுவையில் நடந்திருந்தது. ஒருவேளை தவைக்க தலைவர் விஜய் வந்து உங்களுடைய கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்குங்களா? அது எங்கள் தேசிய தலைமை தான் முடிவு பண்ணணும். அது அதிகாரம் எங்களுக்கு இல்லை. எங்களுடைய தேசிய தலைமை என்ன முடிவு இருக்குதோ அவங்க என்ன சொன்னாங்களோ அதை கேட்போம், அவ்வளோதான். எங்களுக்கான எந்த உரிமையும் எங்களுடைய தேசிய தலைமை மட்டுமே எடுக்க முடியும். நாங்கள் இதில் யாரும் தனிப்பட்ட முறையில் எந்த கருத்தை சொல்லலாமே தவிர முடிவுகள் அத்தனையும் எங்களுடைய தேசிய தலைமை தான். சார், இந்த மில்கள்லாம் வந்து நிறைய மூடப்பட்டது இந்த ஆட்சி காலகட்டத்தில், திறப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்கள் ஆட்சி காலத்தில் இல்லை, இது திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது மூடப்பட்டது வந்து ஒரு 10 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் அது மூடப்பட்டது.
அது திறப்பதற்கான வழிவகையெல்லாம் எதிர்பார்த்தோம். அங்கே பணிபுரிகின்ற ஊழியர்கள் எல்லாரும் மேக்ஸிமம் எல்லாம் ரிட்டையர்ட் ஆகி போயிட்டாங்க. இருக்கிறது ஒரு 25 பேர் 30 பேர் தான் இருக்காங்க. இன்றைக்கு அந்த தொழில் ஜவுளி தொழிலானது மிகவும் நலிவுற்று இருக்கின்ற காரணத்தினால் புதிய ஜவுளி பூங்கா அமைப்பதற்கான முயற்சி எடுக்கிறோம். அந்த முயற்சி வெற்றி பெற்றதுன்னா மீண்டும் அதில் திறப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். அப்படி இருந்தாலும் கூட அந்த ஜவுளி பூங்காவானது மத்திய அரசின் முழு நிதி உதவியோடு மட்டுமே செய்ய முடியும். மாநில அரசினுடைய பங்களிப்பு இருந்ததுன்னா இப்போ அது ஏன்னா துணி வாங்கி அதில் அந்த பருத்தியை வாங்கி நெஞ்சி அதிலேருந்து புதிய ஒரு உற்பத்தி செய்து அதில் அந்த பணியாளருக்கு கொடுக்கின்ற ஊதியத்திற்கு அளவிற்கு அது மிகப்பெரிய லாபம் இருக்குதான்னா இப்போ இல்லை என்ற காரணத்தினால் அந்த தொழில் வந்து மிகவும் நலிவடைஞ்சு போச்சு. அதான் இப்போ மத்திய அரசு ஏதாவது ஒரு புதிய திட்டங்களை கொண்டு வந்து புதிய ஜவுளி பூங்கா உருவாக்குனாங்கன்னா மீண்டும் கொண்டு வரக்கான முயற்சியை இந்த அரசாங்கம் எடுக்கும். சார், ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் வந்து எதுவுமே செயல்படுத்தலை அப்படின்ற குற்றச்சாட்டை வந்து எதிர்க்கட்சிகள் வந்து சொல்கிறாங்க. நிதியை வந்து நீங்கள் திரும்ப அனுப்புகிறீங்க, அந்த நிதியும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணல அப்படின்றத குற்றச்சாட்டு தெரிவிக்கிறாங்க. நீங்கள் தெளிவாக பார்த்துருக்கலாம். 963 கோடி ரூபா ஸ்மார்ட் சிட்டியினுடைய நிதி வந்து முழுசாக செலவு பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது இந்த ஸ்மார்ட் சிட்டியினுடைய சேர்மன் யாருன்னு கேட்டிங்கன்னா தலைமைச் செயலாளர். இந்த அரசுக்கு அவங்களுக்கு அறிவுரை சொல்லுகின்ற இடத்துல தான் அந்த அரசு இருக்குதுமே தவிர அதனுடைய முழு பொறுப்பும் வந்து தலைமைச் செயலாளர் தான். வந்து புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய தலைவராக தலைமைச் செயலாளர் தான் இருக்கிறார். அவர்களுடைய உறுப்பினர்களாக மற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் 2-3 பேர் இருக்காங்க. அவர்களுக்கு ஆலோசனை கூறி செய்ய வேண்டிய திட்டங்களை பற்றி விளக்குவதற்கான எண்ணங்கள் மட்டுமே அரசுக்கிட்ட இருக்குது. மற்றபடி இது முழுவதும் அதிகாரிகள் கொண்டு செய்கின்ற ஒரு திட்டமாகும். அவங்க முதலமைச்சர் என்ன திட்டங்கள் சொன்னால் அதை செயல்படுத்துகின்ற ஒரு அரசாக இருக்குது. அதில் மத்திய அரசு என்னென்ன நமக்கான பணிகள் கொடுத்தாங்களோ அந்த பணிகள்லாம் முழுமையாக செய்யப்பட்டு இருக்கிறது. சார், அண்மையில் ஆசிரியர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. தொடர்ச்சியாக 30 நாள் கிட்ட ஈடுபட்டிருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அவங்களுக்கு தற்காலிகமாக கொடுத்துருக்கீங்க, இருந்தாலும் அதை நிரந்தரம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்ற ஆட்சி காலத்தில் நாராயணசாமி அவருடைய ஆட்சி காலத்தில் அவங்க நியமிக்கப்பட்டாங்க. அவர்கள் பணியாணை வழங்குகின்ற போதே 2025ஆம் ஆண்டு மார்ச் 31 அவருடைய பணிக்காலம் முடிவடைந்தது என்று ஒரு உத்தரவை அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் அன்றைக்கு இருந்த துணைநிலையாளர் கிரண்பேடியும் அந்த உத்தரவோடு தான் அவங்கள பணி அமைச்சிருக்கிறாங்க. இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு அந்த 292 ஆசிரியர் பணியிடங்களை நாங்கள் ரெகுலர் பண்ணணும் துணைநிலையாளர்கிட்ட கோரிக்கை வச்சோம். அப்படி கோரிக்கை வைத்த போது துணைநிலை ஆளுநர் முன்னால் இருந்த துணை ஆளுநர் அளித்த கோப்பை காரணம் காட்டி இவங்க ஆல்ரெடி இவங்களுக்கு அதுக்கு மேலே வைக்கக்கூடாதுன்னு சென்ற துணைநிலை ஆளுநர் கோப்பில் கையொப்பமிட்ட காரணத்தினால் நான் என்ன ஒரு வருஷம் ரெனியூல் பண்ணியிருந்தேன், ஒரு ஆண்டு ரெனியூல் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேர்தலுக்கு பிறகு அவங்க பணி நிரந்தரம் செய்வதற்கான வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம். சார், அண்மையில் வந்து காரைக்கால் மீனவர்கள் வந்து இலங்கையால் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டிருந்தாங்க. இதில் மத்திய அரசுடைய செயல்பாடு எப்படி இருந்தது? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2014ஆம் ஆண்டு பொறுப்பேற்ற பிறகு தமிழக மீனவர்கள், தமிழக புதுச்சேரி மீனவர்கள் இலங்கை அரசால் கைது செய்யப்படுவதோடு மட்டுமல்ல அவர்களை சுட்டுக் கொன்ற சம்பவம்லாம் நடைபெற்று இருக்கிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்ற பிறகு முதல் முறையாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களை இலங்கைக்கு அனுப்பி இதுபோன்று எவ்விதமான கைது நடவடிக்கைகளுக்கும் முதற்கண் அவர்கிட்ட ஒரு உத்தரவாதம் வாங்கினார். கைது செய்யுங்கள், ஆனால் அவர்கள் உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் என்ற உரிமையை பெற்றுத் தந்தார். அதுமாதிரி கைது செய்யப்பட்ட மீனவர்கள் உடனடியாக விடுவிப்பதற்கான பணியினை இலங்கை அரசோடு சுமூகமாக பேசி இன்று பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அதே போன்று இன்றைக்கு பார்த்திங்கன்னா மீனவர்களுக்கான வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக சுருக்கு வலைன்னு சொல்லுவாங்க. மத்திய அரசு ஒரு ஆணை பிறப்பித்து இந்த புதுச்சேரியில் இருக்கிற மீனவர்கள் சுருக்கு வலை பயணத்துக்கான உத்தரவை பெற்றுத்தந்து இன்றைக்கி மீனவர் வாழ்வாதாரத்தை பெருக்கி கொடுத்துருக்கின்றார். இது மாதிரி இப்போ புதியதாக ஒரு போட்டு 70 லட்ச ரூபா மானியம், அது மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் 10 போட் வாங்குவதற்கான உரிமையை மத்திய அரசு எங்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறது. ஃபிஷ் லேண்டிங் சென்டர் புதுச்சேரிக்கு முதல் முறையாக 100 கோடி ரூபா எல்முருகன் அவர்கள் மத்திய அமைச்சராக இருக்கும்போது ஃபிஷ் லேண்டிங் சென்டர்னு எனது தொகுதி, காலாப்பட்டு தொகுதி, வம்பாக்கரப்பாளையம் ஆகிய 3 பகுதிகளுக்கு 100 கோடி ரூபா மத்திய அரசு நிதியுதவி வாங்கியிருக்கிறது. மீனவர்களுக்கான மானியமாக டீசல் மானியம் கொடுக்குறோம். அதன் பிறகு ஐஸ் பாக்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறோம். அந்த 2 வீலர் கொடுக்குறோம். டியூனா போர்ட்டுன்னு என் தொகுதியில் ஒரு 175 கோடியில் மத்திய அரசு நிதியுதவியோடு புதிதாக ஒரு போர்ட் அமைக்கிறதுக்கான வாய்ப்பை மத்திய அரசு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. சுனாமி குடியிருப்புலாம் நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுத்துருக்கின்றோம். அதேபோல் புதுச்சேரி வரலாற்றில் 1954 நவம்பர் 1 புதுச்சேரி மாநிலம் சுதந்திரம் பெற்றோம். இந்தியாவோடு
1947 மற்ற மாநிலம் இணைக்கப்பட்டாலும் கூட புதுச்சேரி மாநிலம் 1954 நவம்பர் 1ஆம் தேதி தான் பாண்டிச்சேரி வந்து இந்தியாவோடு இணைந்தது. அப்படி இணைந்த பொழுது அன்றிலிருந்து இன்று வரை புதுச்சேரியில் புதிதாக எந்த ஒரு மேம்பாலமும் கிடையாது. அன்றைக்கு 3 லட்சம் மக்கள் தொகை புதுச்சேரி மாநிலம். அப்போது இருந்த அதே தார் சாலை வசதி, அதே வசதி தான் இருந்தது. எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகு 2 பாலம் இருக்குது. அதெல்லாம் ரயில்வே பாலங்கள். முதல் முறையாக எங்களுடைய மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் கோரிமோட்லேருந்து மரப்பாலம் வரைக்கும், ராஜீவ்காந்தி சிலையிலேருந்து சிவாஜி சிலையிலேருந்து மரப்பாலம் வரைக்கும் புதிதாக ஒரு மேம்பாலத்தை அமைப்பதற்கான முழுவதும் மத்திய அரசு நிதியுதவியோடு ஒரு 639 கோடியில் ஒரு புதிய மேம்பாலம் அமைப்புக்கான உத்தரவை பிறப்பித்து அது டெண்டர் விடப்பட்டு பணியை துவங்குவதற்கான ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரி கடலூர் மரப்பாலத்திலேருந்து கடலூர் வரைக்கும் ஒரு 650 கோடியில் புதிய 4 வழிச்சாலை பராமரிப்புக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறேன். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்தபொழுது இன்றைக்கி அதுக்கு முன்னாடி காரைக்காலுக்கு போகணுன்னா கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் 5 மணி நேரம் காரில் பயணிக்கணும்னா, இன்றைக்கி புதுச்சேரியிலேருந்து காரைக்கால் போனால் அதிகபட்சம் 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்தில் செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தேசிய நெடுஞ்சாலை அமைத்து கொடுத்துருவோம். காரைக்காலில் பேரளம் 40 ஆண்டுகளுக்கு முன்பு பொதுமக்களுக்காக ஏலம் விடப்பட்ட ரயில் நிலையம் இன்று புனரமைக்கப்பட்டு புதிய ரயிலை வந்து நான் தான் போய் தூக்கி வச்சேன். ஏன்னீங்கன்னா வேளாங்கண்ணி கோயிலுக்கு போகிறதுக்காக ஒரு புதிய ரயில் வழித்தடத்தை உருவாக்கி அன்றைக்கி நான் தான் கொடியசைச்சு அதை ஆரம்பித்து வச்சேன். இதுபோன்று எண்ணற்ற மக்களுடைய திட்டங்களை மத்திய அரசு எங்களுக்கு வாரி வழங்குகிறது. பல ஆயிரம் கோடிக்கான மதிப்பிலான பணங்கள் புதுச்சேரிக்கு இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அரசில் வந்திருக்கிறது. இப்படி புதுச்சேரியை பாதுகாக்கின்ற ஒரு அரசாக மத்திய அரசும் நல்ல ஒரு மக்களுக்கான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கின்ற ஒரு அரசாக புதுச்சேரி அரசும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆகவே மீண்டும் மக்கள் அதற்கான உத்தரவை எங்களுக்கு வழங்குவார்கள் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறது. மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி புதுச்சேரியில் மலரும். சார், புதுவை மக்களுக்கும் உங்களுடைய தொகுதி மக்களுக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் என்ன சார்? வர இருக்கக்கூடிய 2024 வருகின்ற பொது தேர்தல் மக்களுக்கான தேர்தல். இன்றைக்கு நம்முடைய பாரத தேசத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எப்படி சிறப்பான முறையில் ஆண்டு கொண்டு இருக்கிறாரோ அதுபோன்று இந்த 5 ஆண்டு காலம் சிறப்பான ஒரு ஆட்சியை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசானது வழங்கி இருக்கிறது. இன்றைய மக்களுக்கான திட்டங்களை எந்த திட்டமானது தாழ்த்தப்பட்ட மக்களாக இருந்தால் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை மீனவ மக்களுக்கும் அதையே கொடுத்துருக்கோம். அனைத்து கோயிலும் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்று இருக்கிறது. இப்போ பென்ஷன் உயர்த்தி கொடுத்துருக்கோம், வேலைவாய்ப்பு வழங்கியிருக்கிறோம். மக்களுடைய வாழ்வாதாரத்தை அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கின்ற ஒரு அரசாக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு விளங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு சமுதாய தலைவர்களும் சந்தித்து அவர்களுக்கான குறைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இப்படி மக்களுக்கான குறைகளை நிவர்த்தி செய்கின்ற ஒரு அரசாக விளங்குகின்ற காரணத்தால் மீண்டும் புதுச்சேரி மக்கள் எங்களுக்கு நல்ல வாய்ப்பை தருவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. மீண்டும் புதுச்சேரியிலே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியானது கண்டிப்பாக மலரும். பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி நன்றி நன்றி.